நாகராஜும் இணைந்திருக்கிறார், சஞ்சீவியும் இணைந்திருக்கிறார். I'll throw this to both of you. நீதிமன்றம் எழுப்பிய ஒரு பார்வை ரொம்ப முக்கியமானது. விமானம் மூலமாக, விமானத்தை கூட விட்டுருங்க, நாட்டுடைய விமானப்படை மூலமாக தாளை கொண்டு போகிறது அப்படிங்கிறது என்ன மாதிரி நடவடிக்கை? இட் இஸ் அன்டெனபிள் இல்லையா நாகராஜ்? இன்னைக்கு ஒரு தேர்வு நடத்துறதுக்கு ஒரு நாட்டுடைய ஏர்ஃபோர்ஸ் தேவை அப்படின்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷனல் கொலாப்ஸ். அந்த அமைப்பே எந்த அளவுக்கு மழுங்கி போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம காட்டுது. இன்னைக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டாக விமானப்படம் மூலமாக நாடு முழுக்க தேர்வுத்தாளை கொண்டு போகணும் அப்படின்னா இட்ஸ் நாட் சஸ்டைனபிள். அதுதான் நீதிமன்றமும் கேட்குது. ஒரு டீசென்ட்ரலைசேஷனுக்கான தேவை இருக்குது. டெல்லியிலேருந்து நாடு முழுக்க தேர்வு நடத்துவோங்கிறத இல்லாமல் ஒரு டீசென்ட்ரலைஸ் அப்ரோச்சையும் இன்னைக்கு இந்த பிரச்சனை தேவையாக உணர்த்ததான் நம்ம பார்க்கலையா? இல்ல, நீங்க சொல்ற அந்த டீசென்ட்ரலைசேஷன்ற வார்த்தையை நான் நேற்று இரவுல இருந்து ஒரு 11 மணில இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த நீட் மீட்டிங் சம்பந்தமா பிஎம்ஓ கூட போறாங்க அப்படின்னு சொல்றதையும் கேட்டுட்டு இருக்கேன். பிஎம்ஓ அலுவலகமும் வந்து இந்த டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த மாதிரி டீசென்ட்ரலைசேஷன்றது நமக்கு தெரியல இன்னும். இன்னொரு விஷயம் இங்க கூறப்பட்டிருக்குது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து சூப்பரா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து, கணினி வழியா அந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு என்னென்ன ஒரு பாசிபிலிட்டிஸ் நீங்க செக் பண்ண வேண்டியது தானே. நீங்க தான் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்க, நீங்க தான் வந்து ஒரு எங்களோட இதுல வந்து டெக்னாலஜி நாங்க யூஸ் பண்றோம்னு சொல்றீங்க. இந்த எக்ஸாம்ல டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியது தானே அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. இன்னொரு முறையும் வந்து சொல்லப்படுகிறது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 12th எக்ஸாம் நடந்து முடியுது, அந்த ஹோல் அவங்களுடைய ஹோல் ப்ரிப்பரேஷன் போதே என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸாமையும் சேர்த்து வச்சு முடிச்சிருங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் ஓஎம்ஆரையும் வச்சிருங்க. சோ கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எல்லாமே கவர்மெண்ட் வந்துரும், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துரும். ஸ்டேட் கவர்மெண்ட் will conduct the test. ஒவ்வொரு போர்டு ஒவ்வொரு நேரத்துல எக்ஸாம் நடத்தும்ல, அது எப்படி ஃபீஸபிள்? இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கும், மத்த மாநிலத்தோட ஸ்டேட் போர்டுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கும், சென்ட்ரல் போர்டு வேற. ரெண்டு ஸ்டேட் எக்ஸாமுக்கு டைம் டேபிள் இருக்கும். பட் இந்த எக்ஸாமுக்கு ஒரு காமன் டேட் கொடுத்துடலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ச் 20ஆம் தேதிக்கு மேல வந்து 12th போர்டு எக்ஸாம் எதுவுமே நடக்கல, ரெண்டு சைட்லயும் முடியுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படின்னா ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு இந்த என்ட்ரன்ஸ் இந்தியா முழுக்க காமனா நடக்கும். இதே ஹால் டிக்கெட் வச்சுட்டு யூ வில் கம், ரைட்? இதோட இவாலுவேஷன், இது இந்த பேப்பரோட இவாலுவேஷன் எப்படி ஓஎம்ஆர்ல தான் பண்ண போறீங்க. நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து பண்ணி இந்த டிஸ்கிரிப்டிவ் பண்ணுங்க. மொத்த வினாத்தாலையும் உங்க 12th எப்படி நீங்க சப்மிட் பண்ணுவீங்களோ அதே போல இதை நடத்தி முடியுங்கள் அப்படின்ற ஒரு பார்வையும் இதுல இருக்கு. இதுல பிரச்சனை வந்து என்டிஏ தான். என்டிஏவோட ஃபெயிலியர் தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு தவிர வேற எந்த இடத்துலயுமே வந்து இது ஒரு கொலாப்ஸ் இல்ல அப்படின்றத நம்ம பார்க்கணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.